நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. இப்போது கூட வருகின்ற 5ஆம் தேதி அல்லது 24 சென்னையில் கோலாகலமாக நடந்திருக்கிறோம். அதே போல 7ஆம் தேதி ராஜபாளையத்திலே 11 அடி வெங்கல சிலையை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே கடல் உள்ளளவும் நண்பர்களளவும் சமுதாயம் இருக்கின்றவரை, இந்த தமிழ் இருக்கின்றவரை, நம்ம உலகம் இருக்கின்றவரை அதனுடைய வழித்தோன்றலாகத்தான் நம்முடைய சைவ வேளாண்மையுடைய நிகழ்வு ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஐயா நம்முடைய வேட்பாளர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த இது நம்மெல்லாம் மைனாரிட்டியாக ஆகியிருக்கிறோம், பல்வேறு பட்டங்களிலே பிரிந்திருக்கிறோம். குழு வேளாளர்கள், சைவ வேளாளர்கள், அதுபோல சூழல் வேளாளர்கள், பட்டங்களிலே இருக்கிறோம் தவிர ரத்தங்களிலே நாம் அனைவரும் உண்டான என்பதை அதில் ஒரு நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான தருணத்திலே நாம் இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டிருக்கிறார்கள். நாம் மைனாரிட்டிகளாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இது செயலாளர்கள் குறிப்பிட்டு கொண்டு விரைவாக நாம் இதை ஒன்றாக இருந்து ஒட்டுமொத்தமான கருத்துக்களை ஒன்றாக வைத்து பட்டங்களிலே பிரிந்திருந்தாலும் நாம் ஒரே ஒரு முறையில் வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பிற்கு வர வேண்டும். அதிலே நான் சைவ பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன், சைவ பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன், நல்ல பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன். பேக்லைன் கம்யூனிட்டி பின்பற்றப்பட்ட வகுப்பு வேண்டும் என்று சொன்னாலே நம்மளோடு பலர் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் கல்வியையும் வேலை வாய்ப்புகளையும் பின்பற்றப்பட்ட என்பதை நாம் சொல்ல வேண்டும். எல்லோரும் சுதந்திரமாக நடைபெறவாக இருக்கிறார்கள். இங்கே 150% கல்வியாளர்கள் நடுத்தரப்பட்டு இருக்கிறார்கள், 25% வகுப்பு இருக்கிறார்கள், ஒரு 10% தான் பணக்கார விமானத்தில் சொல்ல முடியாது. ஒரு நல்ல அலுவலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்திலே நாம் இந்த சைவ வேளாண்மையில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலுக்கு நாம் சென்றாக வேண்டும் என்பது காலத்தின் நாம் சொன்னாலும், கல்வியை முதலில் வர வேண்டும் என்று சொன்னாலும் நாம் பிற்படுத்தப்பட்ட பகுதிக்கு நாம் மாற வேண்டும். அதிலே கூட நாம் விட்டுக் கொடுக்க நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம். நம்மையே லைப்ரரிக்கு கொண்டு செல்கிறார்கள். வருங்கால சந்ததிகளுக்காக அதை செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போல இங்கு நிகழ்வுகளை நடத்தி கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த விழா என்பது நான் சென்னையிலே வான் பிராஜம் என்று மிகவும் குறைவு. நம்முடைய சொந்தங்கள் ஒரு 4-5 குடும்பங்கள் 10 குடும்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த பேரில் தான் நம்முடைய சொந்தங்கள் 6000 உறுப்பினர்கள் 12,000 உறுப்பினர்கள் நம்முடைய சொந்தங்கள். ஒரு ஆபத்து இருக்கிறதால், ஒரு அவசரம் என்று சொன்னால் உதவக்கூடிய ஒரே பேரில் நம்முடைய சைவ பேர்கள் தான். அவைக்கு அங்கத்திற்காக அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கிறோம். வேறுபாக குறிப்பிட்டு 2 லட்சம் மக்கள் சென்னையை சுற்றி இருக்கிறோம். 10-15,000 பேர் தான் இங்கே இணைந்திருக்கிறோம். இன்னும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்கள், நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள், கல்வி அறிவிப்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆக இந்த ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கிறவர்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய விழாவை ஓராண்டு காலத்தில் 2 காலத்தில் நடத்த வேண்டும் என்று இந்த சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஐயா வீரபாபு, அதுபோல இங்கே அழகாக காப்பாற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் முடிவு அவர்களெல்லாம் அரவணை
போல நம்முடைய கணக்கெடுப்பிலேயும் தாழ்வார் கணக்கெடுப்பும் ஒன்றாக ஒருமித்த கருத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வந்து நான் சொன்னார்கள், நான் ரஷ்யாவிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன், கிளாஸ்கோ பட்டம் பெற்று இங்கிலாந்து பல்கலைக்கழக பட்டம் பெற்றிருக்கிறேன், அமெரிக்கத்திலே பட்டம் வாங்கியிருக்கிறேன், மைசூர் பல்கலைக்கழகத்திலே பட்டம் வாங்கியிருக்கிறேன். எல்லா பட்டத்தை விட சைவகாலால் அங்கீகரித்து கொடுக்கிறார்களே, அதுதான் எனக்கு புதிய பட்டம். ஆகவே நான் விடைபெற வேண்டும். ஆகவே நேரத்தில் அருமை கருதி நல்ல சொத்திரிஞர் அழகாக பேச சொல்லுவார், நிறைய பேச்சு சொல்லியிருக்கார், பட்டம் வாங்கியவர்கள் இருக்கிறார்கள், பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நிறைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நான் முடிந்தவரை ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நான் நிறைவேற்றுகிறேன். நான் வரவில்லை என்று சொன்னாலும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய சேர்த்து நிச்சயமாக வரும் என்று சொல்லி, ஒரு அவசரம், ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை நம்மவர்களுக்கு ஒரு இது இருந்தால் இந்த சங்கம் ஓடோடி வரும், இந்த சங்கமும் ஓடோடி வருவேன் என்பதை வாய்ப்பு மதிப்பது அடுத்ததாக சென்னை சைவ வேளாளர் பேரவையின் 67ஆம் ஆண்டு விழாவில் ₹1,00,000 திரள் நிதியை அவர் வழங்கி இருக்கிறார். அதற்கு நாம் நன்றி தெரிவிக்கிறார். நமது பேரவையின் துணைத் தலைவர் திரு சு. ராமசாமி அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சதாபிஷேக நன்றி ஐயா. திருமதி ராதா செல்லப்பன், திருமிகு செல்ல சதாபிஷேக தம்பதியினர் திருமதி ஞானம், திரு எஸ். வீரவாசன், எல்லா உறுப்பினர்களும் கைத்தெல்லாம் கைத்தெல்லாம் சொல்லலாம். வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கலாம். நமது